இனிய லொல்லுசபா ரசிகர்களே, உங்கள் பாசத்துக்குரிய பங்கட ராஜா மீண்டும் கிழட்டு சீமையிலே என்ற படைப்பின் மூலம் உங்கள் பொக்கை வாய்களை சிரிக்க வைக்க வருகிறது. ஸ்டார்ட் கேமரா, ரோலிங் ஆக்ஷன். ஏன்பா சொல்லல சொல்லைங்க, தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. தகாலி குது மட்டும் போத பேர சொல்லி கூப்பிட்டா என்ன கதாலும் பண்றியா? இழுத்து வச்சு நெருப்பு போடுவேன். ஏன்பா காசு முத்து, ஏன் தங்கச்சி விரும்பவே பாத்தியா? அட நானும் போகும்போது பாத்துட்டு தான் இருக்கேன். தக்காளி உன் தங்கச்சி மசிய மாட்டேங்கிறயா? மசியத்துக்கு என் தங்கச்சி என்ன வேக வச்ச பருப்பு? மாட்டுக்கார மயிலுக்கு மாயாண்டி தங்கச்சி கேக்குது. மசியறது தக்காளி நசக்கிடுவேன். விருமாயி அத்தா, விருமாயி விருமாயி அத்தா, விருமாயி ஏமா விருமாயி அத்தா, எதுக்குமா இங்கிட்ட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? ஏதாயி, எதுக்கு இங்கிட்ட வந்து உட்காந்துட்ட? என்ன ஆச்சு உனக்கு? இங்கிட்ட உட்காந்தா ஏன் இங்கிட்ட உட்காந்தேங்கிற, அங்கிட்ட உட்காந்தா ஏன் அங்கிட்ட உட்காந்தேங்கிற? காலையில குடிச்சிட்டு வந்துட்டியானே? அது இல்ல அத்தா, உன்னை பொண்ணு பார்க்க அண்ணன் மானூத்துல இருந்து ஒரு சின்ன குட்டிய கூட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படியே ஒரு குறையும் குதிரையும் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா வித்த காட்டி சம்பாதிக்கலாம்ல. அக்கா, அப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? ஏத்தா, என்னது மீன் குழம்பு வாசம் கமகமன் மூக்க தொலைக்குது? என்னது மீன் குழம்பு வாசமா? நான் இம்புட்டு நேரமும் வரட்டியில கட்டிக்கிட்டு இருந்தேன். மாடு மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அது என்ன இப்படி கேட்டுப்புட்ட? நான் உன் தங்கச்சனே, நீ எம்புட்டு பேரை காமிச்சாலும் நான் அம்புட்டு பேருமே கட்டிக்கிறேனே. தாயி, அப்ப இந்த அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பியா? கேப்பேன். அப்ப இவன் அடிக்க சொன்னா அடிப்பியா? அடிப்பேன். ஏன் தாயி, அப்ப வெட்ட சொன்னா வெட்டிடுவியா? ஏனே கையில தான் ரத்தம் வருது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டேன். சட்டியில பட்டா நீயா துவைப்ப? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சொந்தத்தை தாரவாத்து தந்தேன் தங்கச்சி, சொல்லாம போறாள் அண்ணே இந்த மச்சி, உசுறு மட்டும் வச்சிருக்கேன் தாரின் தங்கச்சி. வாங்க மாப்பிள, வாங்க. டேய், மாப்பிள வந்திருக்காரு. சொல்லல கருப்பா, ஆட்டடிச்ச உடனே குழம்பு வைக்கிறா. எதுக்கு ஆட்டை அடிக்கிறீங்க? வெயிலு கூலிங்க பீர் அடிக்கலான்றீங்களா? வாயமுடி சும்மா ஆட்டெல்லாம் அடிக்காதீங்க, நாங்க கறி சாப்பிட மாட்டோம். ஆட நாங்க கறியே செய்ய மாட்டேயா. அடுப்பு மேல படுத்திருக்கிற ஆட்டை அடிச்சு துரத்திட்டு வீட்டுல கார குழம்போ கீரை குழம்போ தான் வைப்போம். நல்லப்பா, இப்படிதான் ஆட்டை அடிச்சு குழம்பு வைப்பீங்களா? எப்படி கொக்கா அத்தான் குசும்பு. சரி சரி, இப்படியே ரோட்ல நின்று சிரிச்சிட்டு இருந்தா அப்படியே ரோட்ல நின்று சிரிக்காம பஸ்ஸ புடிச்சு ஈரோட்ல போய் சிரிக்க சொல்றீங்களா? தக்காளி மானுட்டு எருமாட்டு கூட என்ன எகத்தாலும் பாரு. சரி வாங்க மாப்பிள, உள்ள போய் பேசுவோம். இவ்வளவு நேரம் வெளியில பேசி உயிர் எடுத்தது பத்தாதுன்னு உள்ள வேற கூட்டு போய் பேசி உயிர் எடுக்கலான்னு பாக்குறியா? மரியாதையா பொண்ணை காட்டா. தக்காளி வாடா. பாப்பாளி வரண்டா. ஏய் மாயாண்டி, உனக்கு இருக்கிறதோ ஒரே தங்கச்சி. தக்காளி என்ன பண்றது? எங்க அப்பா 5 கிலோ அரிசிக்கும் 50 ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா. அத சொல்லலையா? உன் ஒரே தங்கச்சிய எங்க சிவனாண்டிக்கு கட்டி கொடுக்க போறேன். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு என்ன செய்வ? மாப்பிள்ளைக்கும் தனியா எதுவும் செய்ய மாட்டோம். கல்யாணத்துக்கு செய்யற இட்லி வடையில 2 எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அதுவும் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான். என்ன பந்தி கலையிற பொன்னாட மக்கா நினைச்சியா? கல்யாணத்துக்கு எனக்கு என்னாலே போடுவேன்? என்ன இப்படி காட்டுப்பிட்டியா? மாலை போடுவோம்ல. அப்ப கல்யாணம் 48 நாள் தள்ளி போகும், பரவாயில்லையா? என்ன மாப்பிள்ள சொல்றியா? பின்ன என்னடா, மாலை போட்டா 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வர தேவையில்லையா? ஐயோ, நான் அந்த மாலையை சொல்ல மாப்பிள்ள. பின்ன மஞ்சளா மாலையை சொல்றியா? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு என்னதாங்க போடுவீங்க? தலையில அம்மி கல்ல போடுவோம். மாப்பிள்ளையே சும்மா இருக்க. தக்காளி நீ என்னடா நோண்டி நோண்டி கட்டு இருக்க? ஆய் வந்திருக்கு பாருங்க மாப்பிள்ள. ஆய் வந்திருக்கு பாருங்க மாப்பிள்ள. அட கரும்பு பிடிச்சவனா, உனக்கு ஆய் வந்ததை எம்மத்தான் ஏன்டா பாக்கணும்? அது இல்ல பங்காளி, அவர் தங்கச்சி விருமாயத்தான் செல்லமா ஆய் வந்திருக்கு ஆய் வந்திருக்குன்னு சொல்றாரு. பெருமாயே, மாப்பிள்ளைக்கு பால் கொடுமா? போங்கண்ணே, எனக்கு வெக்கமா இருக்கு. அட, டம்ளர்ல இருக்கிற பாலை குடுக்கறதுல என்ன வழக்கா? குடுமா.
என்ன மாப்பிள முடிச்சிருக்கா? ஆமா, அடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பால் தீஞ்ச வாட வருது. மாப்பிளைக்கு எப்போது குசுப்பு தான். ஏமா ஆயி மாப்பிளைய பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, சட்டை மாத்திட வேண்டியது தானே. என்னடா இது, உன் ஆத்தா அவ்வளவு வியாக்கியானமா உன்னை பெத்துட்டாலும் பஜ்ஜி போண்டா வைக்கிற பேப்பர் தட்டை கொடுத்துட்டு சில்வர் தட்டை அமைக்கும் போயிடலான்னு பாக்குறியா? எவனுமே தட்டை மாத்திக்க தேவையில்லை. அவன் தட்டை அவன் வச்சுக்கோ, கொண்டாடாத. தட்டு கட்ட போய் தண்ணிய போட்டு பேசுறான். அத விடுத மாப்பிள. நீங்க தாலி எங்க கட்டுறீங்க? மண்டபத்துல கட்டுறீங்களா இல்ல கோயில்ல கட்டுறீங்களா? போஸ்ட் கம்பத்துல கட்டட்டுமா? என்ன மாப்பிள சொல்றீங்க? பின்ன என்னடா, தாலிய கழுத்துல தானே கட்டுவாங்க. மாப்பிளைக்கு எவ்வளவு சொத்து தேரும்? இல்ல இப்படி கட்டுப்பட்ட, சிங்கக்கோட்டையில 4 வாழைத்தோப்பு, மேலூர்ல 5-6 தென்னந்தோப்பு, வள்ளியூர்ல 2 சவுக்கு தோப்பு இருக்கிறா. போத நிறுத்தி அவங்க மானத்து பெருமைய. எங்களுக்கு எவ்வளவு தோப்பு தெரியுமா? காலையில இருந்து 300 ரூபா தோப்பு. ஆமா, இந்த மாமனுக்கும் மச்சானுக்கும் வேலை வெட்டியே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சீட்டாட்டம் தானே. அப்படி இந்த சீட்ல என்னதான் இருக்கும்? கிங் இருக்கு, குயின் இருக்கு. ஏசு வந்தா டிக்கு. ஏசு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் வருவாரு. அது வரைக்கும் காதை வச்சுக்கிட்டு டிக் அடிக்காம இருக்கியா? எல்லாம் விரும்பாயி அங்கே பேச்சு வேண்டி கிடக்கு. குங்கி எப்படி நேரம் ஆயிடுச்சு, சட்டு புட்டு பள்ளிய போட வேண்டியதானே. ஏண்டா எச்சல தானே எடுக்க வந்த, அதுக்கு எதுக்கு எவ்வளவு அவசரப்படுற? பப்பாளி வாங்கடா போய் எல்லாம் பாத்தி கடி சாப்பிடலாம். என்ன மச்சான் பராக் பாத்துட்டு இருக்கீங்க? அள்ளி சாப்பிடுங்க, கூச்சப்படாம அள்ளி சாப்பிடுங்க மச்சான். ஆனா ஆக்கம் கட்டக்குவ சாப்பிடு சாப்பிடு எதை சாப்பிடுறது? தட்டு என்ன தட்டு? நீ நாமள தட்ட சொன்ன. தக்காளி நான் சாப்பிடுற தட்ட சொன்னீங்க. பப்பாளி அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. தட்டெல்லாம் இல்ல. பெரிய கருப்பு எலை போடுறோய். என்ன மாப்பிள இலை ரொம்ப சின்னதா இருக்கு. இல்ல அப்பளம் கூட வைக்க முடியாது அவ்வளவு இருக்கு. கோச்சிக்காதீங்க பங்காளி, இது சாப்பிட்ட அப்புறம் போடுற வெத்தலை அந்த எச்சல மாத்தி போட்டு போயிட்டான். ஏல விரும்பாயி, உங்க அண்ணன் முதல்ல நம்ம வீட்டு விருந்துக்கு வந்திருக்கான். வந்து தையல போடு. ஏயா, நாங்க என்ன கிழிஞ்சு போன வேஷ்டி தட்டியா போட்டுருக்கோம்? கையில போடுங்கிற. பப்பாளிக்கு அடிச்சனா மண்டையில 4 தையல் போட்டுருவாங்க. ஏல விரும்பாயி, வந்து ஏதாச்சும் ஒரு இலைய போடாத்தா. மாப்பிள கறி குழம்புன்னு சொல்லிட்டு காலம் போடலையா? பங்காளி காலை போட்டாச்சு. அடிங்க, நான் மானத்து குசுமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. காலை பிடிங்க, பூலாப்பட்டிக்கு அந்த பக்கம் போட்டுருவான். பூலாப்பட்டி எங்க இருக்குது? இதுல இருக்கு. மானூத்து கோழி சண்டை ஆரம்பிக்க போகுதுல. எவனுக்காவது மல்லு கட்ட தைரியம் இருந்தா வாங்கல. உங்க கோழியா எங்க கோழியான்னு பார்த்து விடுவோம். மானூத்து கோழி சண்டை ஆரம்பிக்க போகுதுல. எவனுக்காவது மல்லு கட்ட தைரியம் இருந்தா வாங்கல. உங்க கோழியா எங்க கோழியான்னு பார்த்து விடுவோம். கோழி சண்டை போடுறேன்னு சொல்லி போட்டு கோழி குஞ்ச கையில பிடிச்சிட்டு நின்னுட்டு காக்காளி, ஊர்ல இந்த பாதி கோழி காய்ச்சல் வந்து செத்து போச்சு. மீதி கோழியை இவனுங்க அடிச்சு தின்னு போட்டாங்க. மிஞ்சினது 2 குஞ்சு தாண்டா. தள்ளி போயில இவங்கிட்ட என்ன அனாவசியமா பேச்சு? பங்காளி நீ சண்டை ஆரம்பி பங்காளி. என்ன சண்டை வேண்டாம். ஏமா திடீர்னு சண்டை வேணாம்னு சொல்ற? மண்டை எல்லாரும் வயக்காட்டு வேலைக்கு போகணும்ல, அதான் சண்டை வச்சேன். ஐயோ, நான் கோழி சண்டை வேண்டாம்னு சொன்னேனே. ஏமா, இதுக்காக 4 பொம்பளைகளை கூட்டிட்டு வந்து கொலாடி சண்டையை வைக்க முடியும்? பங்காளி, நீங்க ஆரம்பிங்க பங்காளி. மச்சான் குஞ்சுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். டேய், எங்க மாயாண்டி குஞ்ச பத்தி என்னடா நினைச்சீங்க? 8 ஊரு ஜெயிச்ச குஞ்சுடா இந்த குஞ்சு. பப்பாளி யாரு குஞ்சு பேசுன்னு பாத்து கொண்டா. தக்காளி, அதையும் பாத்துருவோம்ல. பங்காளி உன் கோழி சண்டையே போட மாட்டேன்.
உன்ன மாதிரியா தொம்மையா நிக்குது பாரியா. தக்காளி உன் கோழி மட்டும் விஜயகாந்த் மாதிரி காலை சுவாட்டி போட்டு சண்டையா போட்டுச்சு. அது தொம்மையாடா இருக்குது. மச்சான் அவங்க கோழி கால்ல பாத்தியா காகிதம் பறிக்க ஏதோ காயத்தை கட்டிக்கிறானுங்க. நிறுத்துடா கோழி சண்டை. தக்காளி எதுக்கு மாப்பிள்ள கோழி சண்டை நடத்தணும்? கோழி கால்ல ஏதோ கட்டி இருக்குடா. தக்காளி கட்டி இருந்தாங்கடா சோப்பு மஞ்சள் அரைச்சு போடுற சரியா போடும். பப்பாளி நான் அந்த கட்டியை சொல்லடா. கோழி கால்ல ஏதோ காகிதம் கட்டி இருக்கீங்க. ஆரஞ்சு கோழி, நான் உன்னை விரும்பல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஏமாத்தி புட்டானுங்க மச்சான், ஏமாத்தி புட்டானுங்க. நம்ம கோழி கூட நேருக்கு நேரம் சண்டை போட துப்பு இல்லாம லவ் லெட்டர் எழுதி நம்ம கோழியை மயக்கிட்டானுங்க. ஏண்டா ஈனசாரி பயல்களா, நேருக்கு நேரா மோத துப்பு இல்லாம கோழிக்கு லவ் லெட்டரா குடுக்குறீங்க? பப்பாளி உங்களை இப்பே விட்டா அருவாள. தக்காளி நீ என்ன வெட்டுறது? நானும் வெட்டா. அண்ணே வேண்டாண்ணே. அட விடாத. அண்ணே வேண்டாம். அட விடாத. ஏல விருமாயி, உனக்கு நான் முக்கியம்னா அந்த வேட்டியோட ஏன் கூட வா. உங்க அண்ணனோட மானம் தான் முக்கியம்னா அந்த வேட்டியோட வாழா வெட்டி அவன் கூட போடி. தங்கச்சி கண்ணீர் கண்ணீரக் கண்டா தன்னாலும் கூட அண்ணன் விட்டு தருவே. பந்தத்தை மீறி போக சக்தி இல்லை, பாசத்தை பங்கு போட பட்டா இல்லை. நேருக்கு இழகி போச்சு வெட்டு பாறையே. பங்காளி 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 தக்காளி எதுக்கு இப்படி ஓடி வர? அந்த பக்கம் கதவு சாத்தி இருந்தது, அதான் இப்படி ஓடி வந்தா. அட அத கேட்கலையா? எதுக்கு இப்படி மூச்சு இருக்க ஓடி வர? பங்காளி மானத்துக்காரங்க நம்ம நிலத்துல உழுகுறானுங்க. தக்காளி அவன் எப்படி நம்ம நிலத்துல விழுவலாம்? எறா வீச்சிருவாள. நிலத்தை உழுவுறாங்கன்னா கலப்பைய வச்சு உழுவாங்கன்னு பார்த்தா இப்படி குடிச்சிட்டு உழுந்து கிடக்கானுங்க. ஏண்டா கலப்பைய வச்சு உலறதுக்கு நாங்க என்ன கேன பயல்களா? சொத்து எங்க பேர்ல மாறுற வரைக்கும் எல்லாரும் இப்படிதாடா உழுவோம். உழுகிறா எல்லாரும். யாரு விட்டு நிலத்துல யாரு விடுறது? இது எனக்கு சொந்தம்டா. ஓ இது எனக்கு சொந்தம். இரவல் கேட்டு வாங்கி வந்துட்டு உனக்கு சொந்தம் சொல்றியா? நான் நிலத்தை சொன்னடா. விடுறா. டேய் பக்கலே, அப்ப சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சட்டம் இருக்குடா. நாங்களும் படிச்சிருக்கிறோம். படிச்சிருக்கா? எங்க ரெண்டாவது வாய்ப்பாடு சொல்லு. பப்பாளி அது மட்டும் தான் படிக்கல. ஏன்டா? அதுக்குள்ள படிச்சது போறோம்னு எங்க அப்பா பாதி படிக்கலையே நிறுத்திட்டாருடா. பப்பாளி வாயம் போடுறா. ஏல விரும்பாயி, என்ன நீ பாக்குற? போய் உங்க அண்ணன் கிட்ட பாதி பங்கு வாங்கிட்டு வாடி. அண்ணே நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுற மனுஷனுக்கு நமக்கு என்னன்னு பிரிச்சு கொடுத்துருங்க. அத்தா நான் ஆசையா வச்சிருக்கிறேன். அண்ணே நான் உன் தங்கச்சி சொல்றேன், பிரிச்சு கொடுத்துருங்க. பப்பாளி சொத்தை பிரிச்சு கொடுறான்னா குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி சாக்லேட் பிரிச்சு கொடுத்து ஏமாத்துறியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவன் என் குழந்தை தான்டா. என்னது இது குழந்தையா? இவ்வளவு உப்பு மூட்டை தூக்கி வச்சு ஒரு ரவுண்டு சுத்தி வாடா. நாக்கு பிதுக்கி செத்து போயிடுற. மரியாதை சொத்தை எழுதி கொடு. சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்குரு ஈரம் இருக்கு. தங்கச்சி கணக்க திரும்பி நின்னுவா. ஏன்னு நான் அங்கிட்டு திரும்பணும் நீங்க இங்கிட்டு ஓடிடலான்னு பாத்தியா? இல்ல தாய் உதானே காட்டு. சாயம் போன வாழ்க்கையிலும் சாரும் இருக்கு. ஏடா கூட வேலைக்கு போற மாதிரி தந்து பண்ணியாச்சு பாருங்க. தக்காளி இந்த மண்ணை என் தங்கச்சிக்கு தாரவாத்து கொடுத்தா. பப்பாளி பத்திரத்துல கை நாட்டு போட சொன்னா முந்தியில மண்ணள்ளி கொட்டி என்ன வாக்கியாங்க பாக்குறியா? மரியாதையா பத்திரத்துல கை நாட்டு போடுறான். தக்காளி இந்த கட்ட வரல் இருந்தா கை நாட்டு கேப்ப. இப்பவே இந்த கட்ட வர பிட்டு தூக்கி எறியறா. இப்போ கை நாட்டு கேப்ப. பப்பாளி என்னையே வேடா ஏமாத்துற. ஒண்ணு தக்காளி நானும் வெட்டுறா. அண்ணே வேணாண்ணே. அநியாயமா என் தங்கச்சியை போட்டு தள்ளியாடா. இல்ல பாக்குறதுக்கும் பெரியமா மாதிரி இருக்கா? இவளாடா உனக்கு தங்கச்சி? இந்த இளவெடுத்தவளால் தானே உனக்கு எனக்கும் தினம் தினம் சண்டை வந்துச்சு. அதான் நீ சொன்ன மாதிரியே அவளை போட்டு தள்ளிட்டனல்ல. அப்புறம் என்ன பாட்டப்படியில மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசரப்பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ
கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம்